வெறும் 5 ரூபாயும் ஆல்மோஸ்ட் ஒரு ½ hour இருந்தால் போதும். நீங்கள் வேளச்சேரியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ 2 ட்ரெயின் மாதிரி வரணும், அவ்வளோதான். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னடா இது பெரிய ஒரு பில்டிங்காக இருக்கேன்னு. ஸோ இது எதுவுமே இல்லை, வேளச்சேரி எம்ஆர்டிஎஸோடைய இன்னொன்று என்ட்ரன்ஸ் இது. ஸோ இது வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸு, பார்க்கிங் சைடு உள்ள என்ட்ரன்ஸ் இது. ஸோ இங்கே தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஜேர்னி தாங்க பண்ண போகிறோம். ஒரு ஷார்ட்டான ஜேர்னி தான், பட் ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜேர்னினே சொல்லலாம். ஸோ வேளச்சேரியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினை யூஸ் பண்ணி கனெக்டிங் ட்ரெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, டேரெக்டாக நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம நேராக போய் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இறங்கி ஸோ அங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ட்ரெயின் மாறணும். ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது அண்ட் டிக்கெட் ஃபேர் எவ்வளோ அண்ட் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க உள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே யாருமே அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க, ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு என்ட்ரன்ஸு. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த ரைட் சைடில் ஒன்று இருக்கும் அண்ட் ஆப்போசிட் சைடில் ஒன்று இருக்கும். ஸோ எஸ், உள்ளே போயிடலாம் நம்ம. ஸோ இன்னும் நம்மளுக்கு ட்ரெயின் இல்லை. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து சும்மா எம்டி ரேக்ஸ் தாங்க நின்றுட்டுருக்கு. நம்ம ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்மில் தான் ஒரு 2ல். ஸோ அப்படியே நம்ம வந்து ஏறி போகலாம். இப்போ தான் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து பீச்சுக்கு ஒரு ட்ரெயின் வந்துட்டு போச்சு, அதனால தான் இப்போ கூட்டமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் அந்த சைடு ட்ரெயின் வந்தோடனே நல்லா கூட்டமாயிரும். ஒரு க்ரௌடான ஒரு ஸ்டேஷன் தான் இந்த வேளச்சேரி ஸ்டேஷன். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் எடுத்து பாருங்கள். டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ வேளச்சேரி டு திருச்சூரம் வெறும் 5 rupees தான். டிக்கெட்டும் வந்துடுச்சு. ஸோ வெறும் 5 ரூபா தாங்க ஏர்போர்ட்டுக்கு வேளச்சேரிலேருந்து. ஸோ போகலாம், இன்னும் ட்ரெயின் வரல, வந்ததுக்கப்புறம் ஏறி போகலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சீப்பான ஒரு வே. நீங்கள் வந்து வேளச்சேரிலேருந்து ஏர்போர்ட் போகணும்னா, ஸோ நீங்கள் வேளச்சேரிலேருந்து ஏர்போர்ட்டு இல்லை பெருங்குடி இந்த சைட்லேருந்து ஏர்போர்ட் போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் கேப்லலாம் போகணுன்னா. பட் இது பார்த்திங்கன்னா வந்து செம்ம ஒரு சீப்பான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ டைமுமே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஆகும். வெறும் 5 ரூபா இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் இந்த திருவாரூர் அந்த சைட்லேருந்து வரீங்கன்னா மேபி உங்களுக்கு 10 ரூபாய்க்கிட்ட இருக்கும். 10 ரூபான்றது கம்மி தானே. ஸோ வெறும் 5 ரூபா இருந்தாலே போதும். வேளச்சேரிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் கம்மியான டைமில். ஸோ மேலே ஏறி இந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் தான் நம்ம வந்து ஏறி வரணும். ஸோ ஸ்டேஷன் கீழே இருக்குது அண்ட் இந்த சைடு வேளச்சேரி பிரிட்ஜெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இறங்கணும். ஸோ ட்ரெயின் அங்கே வருது பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்துச்சு. அப்படியே நம்ம இறங்கி நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரெயின் வந்து அரைவ் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம ஏதாவது கோச்சில் ஏறிக்க வேண்டியதான். வந்து நின்று ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே ட்ரெயினை பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டாப் தான் நடுவில், புழுதிவாக்கம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போய் ரீச் ஆகிடலாம். வேளச்சேரியில் நீங்கள் இறங்கி லெஃப்ட் சைடு போனீங்கன்னா நேராக பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம் அண்ட் ஈவன் தாம்பரம் கூட இந்த ரூட்டு தான். ஸோ ரைட் சைடில் உள்ள ரோடெலாம் பார்த்திங்கன்னா வந்து கிண்டி அண்ட் அப்படியே அந்த ஈசிஆர் ரூட்டு அந்த சைடு போகிறது. ஸோ நீங்கள் கிராண்ட் மால் பிவிஆர்லாம் போகணுன்னா இங்கே வரணும். மிச்சம் நீங்கள் தாம்பரம் பள்ளிக்கரணையெல்லாம் போகணுன்னா இந்த சைடு போகணும். இந்த வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் ரூட் ஓப்பன் பண்ணதுலேருந்து செம்ம டிமாண்டாக இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து 16 வருஷம் பார்த்திங்கன்னா காத்திருக்காங்க இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், மேலே ஏற ஆரம்பிச்சோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. சென்ட் தாமஸ் மவுண்ட் எலிவேட்டடாக தான் இருக்கும். வேளச்சேரி மட்டும்தான் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். அதுக்கப்புறம் மிச்ச ஸ்டேஷன்ஸ் எல்லாமே எலிவேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் டேரெக்டாக போயிட்டு சென்னை சென்ட்ரல், அதாவது சென்னை பார்க்கில் தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கிரவுண்டுக்கு வருவோம். அது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எலிவேட்டட் ரூட் தான். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு எலிவேட்டட் ட்ரெயின் ரூட்னாலும் நம்ம எம்ஆர்டிஎஸ் தான், சென்னையில் உள்ள எம்ஆர்டிஎஸ். அண்ட் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரிக்கு 16 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் ரோடுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா தில்லைகங்கா நகர் சப்வே ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா டைரக்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய
ஏரியாலாம் இருக்குது. ஆதம்பாக்கம், புழுதிவாக்கம், நங்கநல்லூருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ க்ரௌட் இல்லை. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மணி ஆக போகுது. கொஞ்சம் வந்து ஆஃப் டைம் தான் இது. ஸோ பீக் ஹவர்ஸ் இல்லாதனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது. பட் மார்னிங் டைம், ஈவினிங் டைம்லாம் நல்ல க்ரௌட் இருக்கும். புழுதிவாக்கம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கும். ஆங்கும் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரெயினை எடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டாப். இப்போ வரைக்கும் இன்னொரு ஸ்டாப் இருக்குது ஆதம்பாக்கம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. ஏன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மெட்ரோ ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்டு. ஸோ மெட்ரோ பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா போட்டுருக்கனால ஸோ சேஃப்டி ரீசன்காக இப்போ வரைக்கும் அந்த ஸ்டேஷனை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலை. பட் அந்த ஸ்டேஷன் வழியாக தான் போகும். அஃபிஷியலாக இன்னும் பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் போட் பண்ணுறதுக்கோ டீபோர்ட் பண்ணுறதுக்கோ இன்னும் அலோவ் பண்ணலை. ஸோ புழுதிவாக்கம்னா இதுக்காக டேரெக்டாக நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் தான். ஆனால் வியூஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க இந்த ரூட்டில். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாவா பக்காவாக இருக்கும். இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி சூப்பரான வியூஸாக இருக்கும். ஸோ இங்கே மேலே ஒரு பிரிட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிரிட்ஜுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனை இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. ஸோ இந்த மெட்ரோ ஒர்க்ஸ் இது. ஸோ இந்த மெட்ரோ பிரிட்ஜ் வந்து போட்டுட்ருக்கனால தான் சேஃப்டி ரீசனுக்காக தான் இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலான ஸ்டாப்பிங் கொடுக்கலாம். இப்போ மேபி சிக்னலுக்காக ஸ்டாப்பிங் கொடுத்துருக்கலாம். பட் அஃபிஷியல் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதுதான் அந்த மெட்ரோ ஒர்க்ஸ்க்கான அந்த பில்லர்ஸ்லாம். ஸோ இந்த மெட்ரோ ஒர்க்னால தான் நம்ம ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப்பிங்ஸ் இல்லை. பட் இது வந்து எது வரைக்கும் போகுதுன்னு சொல்லி தான் தெரியல. ஸோ ஒன்று இந்த போரூர் பூந்தமல்லி வந்து அப்படியே ஆலத்தூர் வந்து கனெக்ட் ஆகி ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஷோலிங்கநல்லூர் போகுதா என்ன ரூட்டுன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. ஸோ பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா தான் தெரியும் எந்த ரூட் என்னன்னு சொல்லி. பட் மெட்ரோ ஒர்க்ஸ் தான் இது. மெட்ரோ ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து எஸ் இங்கேருந்து ஒரு ஸ்லோவாக தான் போவோம். அப்படியே நம்ம கீழே இறங்கி ஏர்போர்ட்டுக்கு திருச்சியில் ஸோ நெக்ஸ்ட்டு தாம்பரம் லோக்கல் ட்ரெயின் ஏறணும். தாமஸ் மவுண்டில் வந்து இறங்கியாச்சு. ஸோ அப்படியே நம்ம கீழே இறங்கி கீழே வந்து தாம்பரம் லோக்கல் ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா போகணும். சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ்லேருந்து இறங்கினீங்கன்னா ஸோ அப்படியே இங்கே வந்து
ஸோ இங்கே நிறைய இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜெலாம் இருக்கும். ஸோ இதை ஏறி அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா கீழே போயிடலாம். இங்கே வந்து மெட்ரோ, இங்கே வந்து எம்ஆர்டிஎஸ். ஸோ எஸ், அப்படியே இங்கே ஏறி அங்கே போய் இறங்கிடலாம் நம்ம ஈஸியாக. ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேஷனு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு. எதுக்குன்னா லோக்கல் ட்ரெயின், எம்ஆர்டிஎஸ், அப்படி இன்னொன்று ஒரு மெட்ரோ வரப்போகுது. ஆல்ரெடி ஒரு மெட்ரோ இருக்குது, சென்ட்ரல் போகிறதுக்கு ஒரு மெட்ரோ. ஸோ ஆல்மோஸ்ட் 4 கனெக்டிவிட்டி, இப்போதைக்கு 3, கூடிய சீக்கிரமே 4 கனெக்டிவிட்டியாக மாறிடும். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா வந்து மாம்பழம்ல ஷாப்பிங் கொடுக்குறது பதிலாக இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இந்த பிளாட்ஃபார்மை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி குத்தலாம் தான் தோணுது. ஏன்னா மெயினான ஒரு ஸ்பாட்டாக இருக்குது, எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் போயிட்டு வரத்துக்கு. இங்கே இல்லைனா கிண்டியில் கொடுக்கலாம், பட் இது இன்னுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ மேபி ஃப்யூச்சரில் கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்தியன் ரயில்வேஸ். ஸோ அப்படியே இறங்கி நம்ம பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ ட்ரெயின் வரும், வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போகலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்போர்ட் வாசல் தாங்க நின்றுருக்கோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்குது. ஸோ மெட்ரோ இதெல்லாமே வெறும் 5 ரூபாயும் ஆல்மோஸ்ட் ஒரு ½ hour இருந்தால் போதும். நீங்கள் வேளச்சேரியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ 2 ட்ரெயின் மாதிரி வரலாம், அவ்வளோதான். 2மே 10 நிமிஷம். ஸோ அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கேப்பு. ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சூப்பரான vlog சொல்லுங்கள். அது இருக்கும். பை.